முத்துக்குமார், பாகுபலி ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாகுபலி ராக்கெட் என்பது விண்ணில் பாய இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரோ பல சாதனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதன் அடிப்படையாக தான் தற்பொழுது இந்த பாகுபலி ராக்கெட் மூலம் CMS-3 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோளுடைய பணி என்னென்று கேட்டால், கடற்படை மற்றும் இராணுவ படைகளுக்கு தகவல் தொழில்நுட்பங்களை சேகரித்து அவர்களுடைய பணியை எளிதாக்குவதற்கான இந்த சேவையை தான் தற்பொழுது இந்த செயற்கைக்கோள் என்பது செய்ய போகிறது. குறிப்பாக இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து பல வெற்றிக்கான செயற்கைக்கோள்களை அனுப்பி வருகிறது. செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி தொடர்ந்து பல சாதனைகளையும் படைத்து வருகிறது. அதே போல சமீபத்தில் கூட அமெரிக்காவுடன் இணைந்து மனிதரை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய, அதாவது சுபன்சு சுக்லா கூட விண்ணுக்கு சென்று ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தார். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்தியா பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது. இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பல விதமாக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இஸ்ரோ தற்பொழுது இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்திருக்கிறது. அதாவது பாகுபலி ராக்கெட் என்று அழைக்கப்படக்கூடிய LVM-3 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் என்பது CMS-L இந்த 3 என்ற செயற்கைக்கோள் என்பது தற்பொழுது விண்ணில் செலுத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் பாய இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் தொடர்ந்து இந்த செயற்கைக்கோளுடைய வெற்றிக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மற்றொரு பக்கம் பார்வையாளர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தொடர்ந்து ஏராளமான பார்வையாளர்களும் அந்த பகுதியில் வந்து நேரடியாகவே அந்த செயற்கைக்கோள், அதாவது அந்த ராக்கெட் மேலே செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதற்காக அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. குறிப்பாக மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த சந்திரயான் 3 கூட ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த பணிகள் என்பதாக மேற்கொண்டு வருது. கிட்டத்தட்ட இந்த அதாவது தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செயற்கைக்கோள்களை கிட்டத்தட்ட இதுவரை 48 செயற்கைக்கோள்களை பூமிக்கு, அதாவது விண்ணில் செலுத்தி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான், அதாவது ருக்மணி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள் தான் இது GSLV Mark 3 மூலியமாக ஏற்கனவே அனுப்பப்பட்டது. அந்த செயற்கைக்கோள் தான் என்பது ஏற்கனவே அதனுடைய அந்த கால அவகாசம், ஏற்கனவே அந்த எக்ஸ்பைரி டேட் என்பது முடியக்கூடிய சூழலில் அதற்கு மாற்றாக தான் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இதுவரை S200 motors ignited plus 5 seconds. S200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. We have a magnificent liftoff, the LVM-3 M5 CMS-03 mission in the air. The simultaneous thrusting of the twin S200 motors is indeed a sight to behold. GSLV Mark 3 LVM-3 के नाम से जाना जाता है. यह हर बार एक कहानी लिखता है. पिछली बार हमने इसे चंद्रयान 3 पर देखा था और अब हम देख रहे हैं LVM-3 M5 CMS-03 मिशन. A clear Sriharikota sky and the LVM-3 silhouette. Thrill and satisfaction together at the countenance of the witnessing ISRO scientists. Shark to engine main auto. दोनों स्टेप ऑन बूस्टर्स S200 बूस्टर्स सामान्य निष्पादन करते हुए अपने उद्दिष्ट कक्षा की ओर बढ़ रहे हैं. यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जाते हुए The Shah's tracking station continue to track the trajectory. First stage performance normal. प्रथम चरण का कुल कार्यकाल 126 सेकंड का होगा. तत्पश्चात S200 बूस्टर शांत हो जाएंगे और उन्हें यान से पृथक कर दिया जाएगा. इस कड़ी में अगला चरण L110 चरण का प्रज्वलन है. L110 इंजन स्टार्टेड. जी हाँ, इसकी पुष्टि हो चुकी है. द्वितीय चरण L110 चरण का प्रज्वलन शुरू हो चुका है. We have a confirmation from the Range Operations Director that the second stage L110 has commenced its operation. L110 engine performance normal.
The two Vikas engines together generating 1600 kilonewtons thrust in its high thrust version. S200 motors separated. रेंज ऑपरेशन निदेशक ने भी इसकी पुष्टि की। दोनों S200 बूस्टर्स को यान से पृथक कर दिया गया है। वर्तमान में L110 स्टेज, जो कि तरल नोदक पर आधारित चरण है, प्रज्वलित है और यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जा रहा है। We have had the separation of the S200 motors and L110 is currently thrusting. तरल नोदक पर आधारित यह चरण उच्च प्रणोद वाले विकास इंजन की मदद से कुल 1600 किलोन्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। इंजन की अधिकतम प्रभावी क्षमता प्राप्त करने के लिए इसमें ईंधन और ऑक्सीडाइजर का खास अनुपात में मिलाकर प्रज्वलित किया जाता है। इस चरण का प्रज्वलन काल कुछ 200 सेकंड का First होगा। stage performance normal. The tracking station at Charles Sriharikota continues to track and the Port Blair station will start to acquire signals at about Payload fairing T separated. plus 200 seconds onwards. Now we have a separation of payload fairing. जी हाँ, अब यान 115 किलोमीटर की ऊंचाई प्राप्त कर चुका है और इस वजह से यह घने वातावरण से बाहर जा चुका है। अब ऊष्मा कवच की आवश्यकता नहीं रह जाती, इसलिए इसे यान से पृथक कर दिया जाता है। The payload fairing has been jettisoned as the rocket has cleared the dense atmosphere. There's no need anymore to give aerodynamic shape to the rocket or to safeguard the satellite against aerodynamic heating. Plus 4 minutes. First stage performance normal. L110 स्टेज वर्तमान में प्रज्वलनरत है। सामान्य निष्पादन करता हुआ द्वितीय चरण LVM-3 रॉकेट का कुछ ही क्षणों में हम देखेंगे। यह L110 स्टेज अपना कार्यकाल समाप्त कर शांत हो जाएगा और कुछ ही उसके पश्चात क्रायो स्टेज का प्रज्वलन शुरू होगा। Cryo stage ignition authorized. While the L110 stage is still operating, the cryo stage ignition 5 has been minutes. authorized. For the present mission, L110 stage is scheduled to burn L110 for engine shut off. 197.8 seconds. First stage separated. And Cryo here we stage have a ignition confirmation of the staging event. Cryo stage ignition confirmed. Now the third stage of LVM-3, the cryogenic stage, has commenced its operation. जी हाँ, यहाँ दर्शकों में उल्लास देखा जा सकता है। दर्शक ही नहीं, यहाँ के वैज्ञानिक जो कि सबसे जटिल कहे जाने वाले क्रायोजेनिक इंजन का प्रज्वलन देखकर बहुत ही उत्साहित हैं। यह सफलतापूर्वक प्रज्वलित कर दिया गया है। A jubilant scene here in the Mission Control Center at Sriharikota and also among the visitors gallery. The cryo stage has commenced its operation and it's continuing to operate with Cryo stage 28.6 performance normal. tons of cumulative propellant Plus loading 6 of minutes. liquid hydrogen and liquid oxygen. The engine develops 200 kilonewton thrust. यान अपेक्षित पथ का पूर्णतः अनुकरण करता हुआ उद्दिष्ट कक्षा की ओर जा रहा है। LVM-3 रॉकेट के ऊपरी चरण को हम क्रायोजेनिक अपर स्टेज कहते हैं, क्योंकि इसमें क्रायोजेनिक ईंधन, लिक्विड हाइड्रोजन और लिक्विड ऑक्सीजन का प्रयोग किया जाता है। इस इंजन में गैस टरबाइन की मदद से लगभग 200 किलोन्यूटन का सामान्य प्रणोद उत्पन्न होता है। इस चरण का कार्यकाल लगभग 644 सेकंड का होगा। इस चरण का व्यास 4 मीटर तथा ऊंचाई 13.5 मीटर की होती है। इस चरण में दिशा निर्धारण के लिए इंजन जिम्बल कंट्रोल और रिएक्शन कंट्रोल सिस्टम्स का प्रयोग किया जाता है। कुल 28.6 टन क्रायो ईंधन का इस्तेमाल इस अंतरिक्ष यान में किया जा रहा है। Plus 7 minutes. क्रायो चरण सबसे जटिल इंजन होता है, क्योंकि क्रायो ईंधन जैसे लिक्विड हाइड्रोजन
Cryo बॉइलिंग stage पॉइंट performance माइनस normal. 253 डिग्री सेंटीग्रेड और लिक्विड ऑक्सीजन का बॉइलिंग पॉइंट माइनस 183 डिग्री सेंटीग्रेड होता है। इस तापमान में ईंधन को तरल बनाए रखना तथा इसका कार्यान्वयन करना सबसे जटिल होता है, लेकिन भारत अब इसमें पूरी तरह स्वायत्ता प्राप्त कर चुका है और इस चरण को इसरो नोदन कॉम्प्लेक्स महेंद्रगिरी द्वारा तैयार तथा परीक्षित किया गया है।